நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. எதுக்காக அப்படி பாக்குறீங்க? இவன் நமக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கான். வாங்க ஏறிக்கோங்க. இப்போ நீங்க இறங்கலாம். இதுதான் தேசமங்கலத்தோட ஆரம்பம். என்னாச்சு? நீங்க இறங்கலையா? இல்லை, இப்பொழுது நான் உங்களுடன் வருவதற்கான நேரம் வரவில்லை. நேரம் ஆகிறது. இப்பொழுது நீங்கள் செல்லுங்கள். அவர்களுடைய கஷ்டங்கள் மாறட்டும். லட்சியம் தவறாத போர் வீரர்களும் உலகத்தையே ஜெயிக்கக்கூடிய அந்த பைரவிங்கிற காட்டு யானையும் தூதுவருக்கு முன்னாடி தோத்து போயிட்டாங்களா? அப்படின்னா சந்தேகமே வேண்டாம் சைலேந்திரி. அந்த தூதுவரை காப்பாத்துறதுக்கு ஏதோ ஒரு சக்தி கூடவே இருக்கு. அந்த தூதுவர் மட்டும் இந்த நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சுட்டாருண்டா, புழு பூச்சி தின்னு கொடுமையை அனுபவிச்சு இறந்து போன நம்ம அப்பாவோட ஆத்மா நிச்சயமா சாந்தி அடையாது. தேசமங்கலத்துக்கு எதிராகவும் அந்த மக்களுக்கு எதிராகவும் சேனாதிபதியோட பிள்ளைகள் போர் செய்ய போறாங்க. உங்களோட இந்த வாளால தலை வெட்டப்பட்டு அந்த தூதுவர் சரிஞ்சு விழும்போது சுந்தரராஜனோட கடைசி எதிர்பார்ப்பும் அதோட சேர்ந்து விழணும். போலாம். மகாராஜா, மகாராஜா, பைரவிங்கிற காட்டியான மதம் பிடிச்சு திரும்ப வந்திருக்கு. நம்மளோட ஆயுதங்கள் கூட நமக்கு எதிராக செயல்படுது. இது நம்மளோட தோல்வியா? ஒருபோது இல்ல. யாரோ பைரவிய மதம் பிடிக்க வச்சிருக்காங்க. அவளோட கோபம் அடங்குற வரைக்கும் நாம காத்திருக்கணும். இன்னும் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் வினாடிகள் மட்டும்தான். சுந்தரராஜன் தற்கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த தூதுவர் நிச்சய அரண்மனைக்கு முன்னாடி வரமாட்டார். தப்பு. காலங்காலமா நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தூதுவரோட வரவு இப்ப நடந்திருக்குன்னா நம்ம உருவாக்குன நெருக்கடி எல்லாமே அவரு கடந்துட்டாருன்னு தானே அர்த்தம். சந்தேகமே வேண்டாம், இந்த வரவு சுந்தரராஜனோட தற்கொலையை தடுக்கிறதுக்கான வரவுதான். என்ன நடந்தாலும் சரி, எல்லா தடைகளையும் மீறி அந்த தூதுவர் சுந்தரராஜனை வந்து சந்திச்சே தேறுவாரு. இல்ல, அப்படி ஒரு சக்தி தூதுவரோட கால்களுக்கு கிடைக்காது. நம்ம அப்பா சாம்பலோட சேர்த்து பாதுகாப்பா வச்சிருந்த இந்த ஆயுதம் இதுவரைக்கும் பாதுகாப்பா இருக்கிற அந்த தூதுவர் கால பதம் பார்க்கும்.
தேவி மகமாயி, இது இது என்ன சோதனை? ஒரு அடி கூட இனிமே என்னால நடக்க முடியாது. இப்போ இப்ப நான் என்ன பண்றது? இனிமே நான் தேசமங்கலத்துக்கு எப்படி போறது? மகாராஜா, அங்க பாருங்க. இப்ப நீ திரும்ப போலாம். போ. இறுதியா நீங்க வந்துட்டீங்களே சாமி. சுவாமி, ஒருவேளை நீங்க வராம போயிருந்தீங்கன்னா. வரணுங்கிறது என்னோட முடிவு இல்ல, அந்த கடவுளுடைய முடிவு. எந்திரிங்க. நீங்க பயப்படுற மாதிரி இனி எதுவும் நடக்காத. சாமி, ஏன் இத்தனை வருஷமா நீங்க வரல? நான் அந்த கடவுளுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டவன். எந்த முடிவும் நான் எடுக்கிறதே இல்லை. இந்த உலகத்தை உருவாக்குன தேவி கட்டளை இடுறாங்க, அதை நான் செய்யறேன். இவ்வளவு நாள் வர்றதுக்கு அனுமதி கிடைக்கல, இப்ப அது கிடைச்சிருச்சு. எப்பொழுதும் தேவியோட மந்திரம் மட்டுமே ஒலிக்கிற இந்த நாட்டுல நாட்டை காப்பாத்துற ராஜாவோட உயிரை எப்ப காப்பாத்தணும்னு தேவிக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தப்பா போயிடுச்சு. இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருந்த எல்லா சக்திகளும் தோல்வி அடைஞ்சிடுச்சு. சேனாதிபதியோட பிள்ளைகள் தேசமங்கலத்துக்கு முன்னாடி தோத்துட்டாங்க. என்னுடைய மூர்த்திகளே, இனிமே உங்களுக்காக நான் என்னையே அர்ப்பணிக்க வேண்டியிருக்கும். மகாராஜா, கை ஆடக்கூடாது, நோக்கம் தப்பக்கூடாது. முடியாது மகாராஜா, என்னால் அது முடியாது. மனசை தைரியப்படுத்து. இந்த பலி தேசமங்கலத்தோட அழிவுக்கான மிகப்பெரிய ஆயுதம். பிடி. என்ன நடக்குது இங்க? சைலேந்திரி, திருப்தி அடையாத தெய்வங்களுக்கு முன்னாடி நான் என்னையை அர்ப்பணிக்க போறேன். இது மூலமா அவங்க உனக்கு சக்தி கொடுப்பாங்க. சேனாதிபதிக்காகவும் அவரோட பையனுக்காகவும் பழிவாங்க நீ ஒருத்தி போதும். அந்த தூதுவர் வந்து தேச மங்களத்தை காப்பாத்துறதுக்கு முன்னாடி அதை எப்படி அழிக்கணுங்கிற புது வழியை மட்டும் நாம கண்டுபிடிக்கணும். மகாராஜா, இன்னைக்காவது நிம்மதியா ஒரு வாய் சாப்பிட்டீங்களா? எவ்வளவோ நாள் ஆயிடுச்சு. கண் முன்னாடி இருக்கிற உணவு எவ்வளவோ ஞாபகப்படுத்துது. சாப்பாடு இல்லாதவங்களை பத்தி, விவசாயம் செய்ய முடியாதவங்களை பத்தி, அவங்களுடைய கவலைகளை நினைச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியல. நாளையில இருந்து தேசமங்கலத்தை வழிநடத்துறதுக்கான ஆலோசனைய பத்தி உங்க மனசுல என்ன தோணுதோ அதை தயங்காம சொல்லுங்க. இது ரொம்பவே விசித்திரமா இருக்கு. தேசமங்கலத்தை பத்தி என் மனசுல தோன்றின எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் உங்ககிட்ட மறைச்சதே இல்லை. ஆனா இப்ப இருக்கிற நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு நிறைய அவதூறுகளை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவதூறுல
என்னுடைய கல்யாண விஷயமும் அடங்கியிருக்கு. நாட்டை ஆள்ற ராஜா ஒரு அனாத பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்காரு, அது தப்பு. அந்த கல்யாணத்தால இந்த நாட்டையே அழிக்கக்கூடிய சாபத்தோட ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது அதை விட பெரிய தப்பு. ஒருவேளை இது உண்மையா இருந்தா தேசமங்கலத்துடைய நன்மைக்காக என் குழந்தைய இழக்கிறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். இந்த அளவுக்கு மக்களை நேசிக்கிற ஒரு ராஜாவோட பிரஜைகள் அவதூறு பேசிட்டு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஆனா நீங்க ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது. ராஜாக்கள்லயே சிறந்த ராஜாவா இருந்த, குணங்கள்ல சிறந்தவரா இருந்த ஸ்ரீராமருடைய காலத்திலையும் இப்படி அவதூறு பேசுறவங்க இருந்துகிட்டு தான் இருந்தாங்க. அதனால கடவுள் ஸ்ரீராமரும் சீதா தேவியும் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சாங்க தெரியுமா? எத்தனை சோதனைகள்! எல்லா சோதனைகளையும் கடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கான இடம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு நீங்க நினைச்சு பார்த்தா புரியும். ரொம்ப யோசிச்சு மனசை குழப்பிக்காதீங்க. நீங்க நிம்மதியா தூங்கி பல காலம் ஆச்சுல்ல, இன்னைக்கு போய் நீங்க நிம்மதியா தூங்க முயற்சி பண்ணுங்க. காலையில நம்ம சந்திக்கலாம். எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நான் இங்க இன்னைக்கு வந்திருக்கேன்னா என்ன அனுப்புன அந்த கடவுள் காரணம் இல்லாமல அனுப்பியிருப்பாங்க. நீங்க நிம்மதியா போங்க. கள்ளத்துக்கு எறிங்க, விரட்டி விடுங்க அவளை, கல்லால அடிங்க, ஓடி. என்னாச்சு மகாராஜா? தண்ணி. இந்தங்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்குறத பார்த்தேன். அப்புறம் என்னாச்சு? ரொம்ப நாளாவே ஒரே கனவு தான் திரும்ப திரும்ப வருது. இன்னைக்கும் அதே கனவு தான். அந்த சத்தம் இப்பவும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. நீங்க சொல்றது? ஆமா, முகம் சரியா தெரியல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. இந்த கனவு வழியா கடவுள் என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்ல வராரு. தூதுவர் கிட்ட சொன்னா அவரு அதுக்கான அர்த்தம் என்னன்னு சொல்ல மாட்டாரா? சொல்லணும். நீங்க பயப்படாம இருங்க. தூதுவரோட வருகையால மக்களோட கண்ணீர் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எல்லாரோட மனசுலயும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. ஆனா ராஜாவான எனக்கு தூக்கம் இல்லை, சாப்பிட முடியல. தூதுவர இப்பவே போய் பாக்குறீங்களா? கூடாது, அவர் நம்முடைய விருந்தாளி, தெய்வத்தோட பிரதிநிதி. அவருக்கு மரியாதை செலுத்தணும், கஷ்டப்படுத்தக்கூடாது. பொழுது விடியட்டும். சுவாமி, இந்த விசித்திரமான கனவுக்கான அர்த்தம் என்ன? அமைதியா இருக்க நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணீங்க, ஆனா திரும்பவும் அதே கனவு. மகாராஜா நீடூடி வாழட்டும். மகாராஜா, பரிகார பூஜை பண்றதுக்கும் செழிப்புக்கான பூஜை பண்றதுக்கான முனிவர்களும் பெரிய ஞானிகளும் தெற்கு நாட்டில இருந்து கிளம்பிட்டாங்கன்னு தூது வந்திருக்கு. அப்படியே நடக்கட்டும். மகாராஜா, நீங்க முதல் பரிகாரம் செய்ய வேண்டியது நீங்க எப்பவும் காணற அந்த கனவுக்காக தான். பரிகாரத்துக்காக வர்ற முனிவர்களையும் ஞானிகளையும் விளக்கு கொடுத்து வரவேற்க வேண்டியது ஒரு கண்ணி கழியாத பெண். அதுவும் உங்க ரத்த பந்தத்துல இருந்த பெண்ணா இருக்கணும். ராஜாவோட ரத்த உறவுல பிறந்தவங்க அப்படி யாருமே இல்ல. இருக்காங்க.
ராஜாவோட சொந்தத்துல அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கு. உங்களுடைய சின்ன தங்கச்சி. நீங்க என்ன பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? அவ கன்னி பொண்ணா? தப்பான உறவுக்கு தண்டனை கொடுத்து இந்த அரண்மனையை விட்டே வெளியேற்றப்பட்டவள் எப்படி கன்னி பொண்ணா இருக்க முடியும்? பெரிய ராஜாவுக்கு ஏதோ ஒரு ஆட்டக்காரி கூட இருந்த உறவுல பிறந்த பொண்ணுன்னு தான் பஞ்சமியை கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா அவ வந்ததுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்ததுன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அரண்மனையோட குதிரைக்காரனை தினமும் அந்த புறத்துக்கு வர சொன்னவள புனிதமானவன்னு நிரூபிக்க நீங்க முயற்சி பண்றீங்களா? நான் கேட்டது மகாராஜா கிட்ட. தங்கச்சிக்கு தண்டனை கொடுத்து வெளியே அனுப்புனது ராஜ தர்மம். ஆனா உங்க தங்கச்சி செய்ததா சொல்லப்படுற குற்றத்தை நீங்க நம்புறீங்களா மகாராஜா? இதுக்கு மேல நம்புறதுக்கு என்ன இருக்கு? குதிரைக்காரனையும் அவளையும் நடுராத்திரில அரண்மனையில ஒன்னா பார்த்ததுக்கு ராஜாவும் சாட்சிதான். சரி, அப்புறம் என்ன நடந்தது? அரண்மனையில இருந்த இளவரசியை தொட்டவனை அந்த நிமிஷமே நான் கொன்னுட்டேன். ராஜ நீதியில நீங்க ஒரு தவறு செஞ்சிட்டீங்களே. குற்றம் சுமத்தப்பட்டவங்களை விசாரிக்கிறது தானே தர்மம். ரெண்டு தரப்பும் தான் சொல்ற நியாயத்தை கேட்டதுக்கு அப்புறம் தானே தண்டனை கொடுக்கணும். ஆனா கூட பிறந்த தங்கச்சி விஷயத்துல நீங்க அப்படி செய்யலையே. மகாராஜா நேர்ல பார்த்த விஷயத்துக்கு விசாரணை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கு? மகாராஜா, அரண்மனையில இருந்து விரட்டப்பட்ட சேனாதிபதியுடைய பிள்ளைகள் கெட்டவர்களாக மாறினது எப்போ? தேசமங்கலத்துல தேவியோடைய ஆசீர்வாதம் இல்லாம போனது எப்போ? இது எல்லாம் நடந்தது உங்களுடைய தங்கச்சி இந்த அரண்மனையை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே? உண்மைதான். எல்லா கஷ்டமும் அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு. எங்கேயோ நீங்க ஒரு தவறு செஞ்சிருக்கீங்க. ஆனா நான் முடிவா சொல்றேன், இங்க இருந்து போன அந்த பெண் திரும்ப இங்க வந்தே தான் ஆகணும். அபிவிருத்தி பூஜையில அவ தான் விளக்க ஏத்தி ஆகணும். அப்படி இல்லைன்னா தேசமங்கலத்துடைய இந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கவே கிடைக்காது. நாடே அழிஞ்சாலும் தப்பான ஒருத்திய திரும்பவும் அரண்மனைக்கு கூப்பிட முடியாது. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இருந்த தூதுவர் சில வருஷங்கள் வராம போனதுனால ஏதோ பைத்தியக்கார மாதிரி எதையோ பேசிட்டு இருக்காரு மகாராஜா. சிவசங்கரா, நீங்க மன்னிக்கணும். அரண்மனையிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த பஞ்சமி புனிதமானவன்னு நான் சொன்னது முற்றிலும் உண்மை. என்னோட இந்த கைய பாத்தீங்களா? புனிதமான இந்த அக்னி என்ன சுடல. சிவசங்கரனும் சகுந்தலாவும் சொல்றது உண்மைன்னு இவங்களுக்கு நம்பிக்கை இருந்தா இந்த மாதிரி வந்து சத்தியம் பண்ண சொல்லுங்க மகாராஜா. எனக்கு விருப்பம் இல்ல மகாராஜா. நீங்க ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணித்தான் ஆகணும். இந்த விஷயத்துல நான் யாரையும் நம்ப தயாரா இல்ல. என்னோட கட்டளைப்படி நடக்கலன்னா தலைய வெட்டவும் தயங்க மாட்டேன். மகாராஜா, அண்ணா வேண்டாண்ணா, வேண்டாம். நீங்க என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. பஞ்சமி எந்த தப்பு செய்யல. நாங்க தான். உங்க அப்பாவுக்கு வேறொரு பொண்ணோட பிறந்த பொண்ணை நீங்க கூட்டிட்டு வந்தப்போ அது உங்களோட பெரிய மனசுன்னு எல்லாருமே பெருமையா பேசினாங்க. ஆனா சகுந்தலாவுக்கு அது சுத்தமா பிடிக்கல. பஞ்சமி மேல நீங்க காட்டின அன்பை பார்த்து இவ தற்கொலை பண்ணிக்க கூட முயற்சி பண்ணா. இன்னும் நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்க மகாராஜா? ரத்த பந்தமே ஏமாத்திருக்க. தப்பான உறவுங்கிற கதையே இவங்க ரெண்டு பேரும் உருவாக்குனதுதான். இல்ல, நான் இந்த பாவம் செய்ய காரணமான இந்த ரெண்டு மகா பாவிகளையும் சும்மா விட வாய்ப்பே இல்லை. தேசமங்கலத்துடைய நன்மைக்காக முதல்ல செய்ய வேண்டியது இவங்களுடைய தலையை வெட்டுறது. மகாராஜா, அதுக்கான நேரம் இது இல்ல. நீங்க தினமும் கண்டுட்டு இருக்கிற கனவுல வர்றது உங்களுடைய தங்கச்சி தான். ஏதோ ஒரு நாட்டுல ஒரு அனாதை போல பாவமா அந்த பொண்ணு சுத்திக்கிட்டு இருக்கா. அவளை கண்டுபிடிக்கணும். அரண்மனைக்கு திரும்பவும் அவளை கூட்டிட்டு வரணும். அதுதான் நீங்க பண்ண வேண்டிய முதல் கடமை.
மந்திரியாரே, தேசத்துடைய நாலாபுறங்களிலும் படைகளை அனுப்பி வைங்க. விடுதிகள்லையும் பயணம் செய்யறவங்க கிட்டையும் செய்தியை சொல்லுங்க. உத்தரவு. பஞ்சமிய உடனே அரண்மனைக்கு அழைத்து வரணும். உத்தரவு மகாராஜா. போங்க. இனிமே என் கண் முன்னாடி நீங்க வரவே கூடாது. நீதிக்கு புறம்பான ஒரு விதிய நான் என்னுடைய வாயால தெரியாம சொல்லிட்டேன். நீங்க கவலைப்படாம இருங்க. இனி எல்லாத்தையும் பஞ்சமி வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். நாட்டை விட்டு வெளியேத்தின பஞ்சமி ராணி திரும்பி வந்து விளக்கேத்துறத தவிர வேற எந்த வழியும் இல்லைன்னு தான் தூதுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா தேசமங்கலத்துல எல்லாத்தையும் சரி பண்ண போறாங்க. பஞ்சமிய நாடு கடத்தினதுக்கு அப்புறம் தான் தேசமங்கலத்தோட அழிவே ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாம நாட்டோட தேவியை கூட இந்த எல்லைக்குள்ள வரவிடாம ஆக்கிடுச்சு. யாருக்காவது ஏதாவது தகவல் கிடைச்சதா பஞ்சமிய பத்தி? இது வரைக்கும் இல்ல. மகாராஜா பயத்துல இருக்காரு. ஒருவேளை பஞ்சமி இறந்து போயிருப்பாளோன்னு. இல்லாத ஒண்ணு தேடி போக சொல்லி எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா தூதுவர் சொல்லி இருக்க மாட்டாரு. பஞ்சமி இந்த பூமியில எங்கேயோ இருக்கா. அப்படின்னா அவ திரும்பி வரத தடுத்தா அதோட முடிஞ்சிடும்ல தேசமங்கலத்தோட எதிர்காலம். சுந்தரராஜனோட படைகள் பஞ்சமியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பஞ்சமியை நாம கண்டுபிடிச்சாகணும். அண்ணா, நம்ம வீரர்களை 4 பக்கமும் அனுப்புங்க. நான் அப்படித்தான் முடிவு பண்ணிருக்கேன். விமலா, சொல்லுங்க. இனிமே ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த சுந்தரராஜன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி, நீ உடனடியா இங்க வந்து சொல்லணும். சரி ராணி அம்மா. மறந்துடாத, நீ சொந்தமாக்கிக்க போறது தேசமங்கலத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு பதவிய. சரிம்மா. வீரர்கள் அனுப்பி வச்சுட்டு நான் திரும்ப வந்துடுறேன். ஹோமகுண்டத்தை வழங்க. பஞ்சமிய பத்தி ஏதாவது அறிகுறி அதுல இருந்து கிடைக்கும். ராணி அம்மா, இந்த முயற்சியும் தோல்வி அடைஞ்சிடுச்சுன்னா? நானும் என் அண்ணனும் இந்த யுத்தத்துல எங்க உயிரை பணைய வச்சிருக்கோம். நீ இப்ப போகலாம் விமலா. வரேம்மா. சரி, 3 தடவை கை தட்டுங்க. ஒரு காக்காவு கூட காணுமே. வாங்க போலாம். மகாராஜா, மகாராஜா நீடூழி வாழணும். என்னாச்சு மந்திரி? மகாராஜா, நாட்டோட எல்லையில எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. வீரர்கள் எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க. மிச்சம் இருக்கிறது பக்கத்து நாடுகள் தான். மகா முனிவர்கள்லாம் வந்துகிட்டு இருக்காங்க. என்னெல்லாம் செய்யணும்னு சொல்ல தூதுவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நாளைக்கு அரண்மனை வாசலுக்கு எதிர்பார்ப்பட வர மக்களுக்கு நான் என்ன சொல்றது? ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு மகாராஜா. ஒருவேளை ஒரு சாதாரண பொண்ணால உயிர் வாழ முடியலன்னா? முட்டாள்தனமா பேசாதீங்க. என்னோட கனவை வச்சு பார்க்கும்போது பஞ்சமி உயிரோட இருப்பான்னு தான் தூதுவர் சொன்னாரு. அதை கண்டுபிடிக்கவும் நாட்டோட ராஜாவான என்னால முடியலன்னா சந்தேகப்பட வேண்டாம். அது என்னோட திறமையின்மையாலதான். இன்னைக்கு ராத்திரி இன்னும் சில வீரர்கள் கிளம்புறாங்க. இது வரைக்கும் போனவங்க கிட்ட பக்கத்து நாடுகள்ல பார்க்க சொல்லிருக்கேன். இதுக்கு மேல இப்போதைக்கு உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு என்கிட்ட வேற வார்த்தைகள் இல்ல. தப்பு செஞ்சிட்டேங்கிற எண்ணம் தான் இப்ப என் மனசு முழுக்க கவலையா இருக்கு.
உத்தரவு மகாராஜா. மகாராஜா, பஞ்சமியை கண்டுபிடிக்க முடியலங்கிற வருத்தமும் உங்க தங்கச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கங்கிற வருத்தமும் உங்களுக்கு அதிகமா இருக்குல்ல? தப்பு முழுக்க என்னோடதுதான். சொந்த தங்கச்சிக்கிட்டேயே நீதி காட்டாதவன், எந்த விளக்கமும் சொல்ல வாய்ப்பு கொடுக்காதவன். எவ்வளவு கஷ்டம். வயசுல சின்னவளான பஞ்சமிக்கு நீங்க மட்டும் இல்ல, இந்த அரண்மனையில வசிக்கிற எல்லாரும் சுதந்திரம் அதிகமா கொடுத்திருந்தாங்க. அது அன்புன்னு புரிஞ்சுக்க முடியாம உங்க தங்கச்சியும் அவரோட புருஷனும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அயல் நாடுகள்ல அடிக்கடி அரண்மனையில நடக்கிற சதிகளை பத்தியும் அது சொல்லி நடக்கிற உள்நாட்டு கலவரங்களை பத்தியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இங்க நான் அதை எதிர்பார்க்கல. சின்ன அறிகுறியாவது தெரிஞ்சிருந்தா அவளை இந்த அரண்மனையை விட்டு வெளியே அனுப்பியிருக்க மாட்டேன். நீங்க இப்படி கவலைப்படுறதுனால இதுக்கு ஒரு முடிவு கிடைக்குமா? வேற என்னால என்ன பண்ண முடியும்? எல்லா நாட்டுக்கும் நம்ம படைகளை அனுப்பியிருக்க. அங்க எங்கேயுமே பஞ்சமி இல்ல. அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் நாட்டோட நன்மைக்கான பூஜை நின்னுடும். அப்புறம் எதுக்காக நான் உயிரோட திரும்ப வந்தேன்? மரணம் தான் இதை விட நல்லது. நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்க. ஒரு விஷயம் நான் உறுதியா சொல்லுவேன். பஞ்சமி மேல நீங்க வச்சிருந்த அன்பு நிச்சயமா கலப்படம் இல்லாதது. கண்ணு முன்னாடி ஒரு நாட்டுல தப்பு நடக்கும்போது அந்த நாட்டோட மகாராஜா என்ன பண்ணுவாரோ அதை தான் நீங்களும் பண்ணிருக்கீங்க. நீங்க உங்களை பத்தி தப்பா நினைக்காம இருக்கிறது தான் நல்லது. நம்ம குழந்தைக்கு முத்தம் கொடுத்து நீங்க அக்னியை பார்த்து நடக்க ஆரம்பிச்சதுல இருந்து நான் தேவியோட நாமத்தை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் நெத்தியில இருக்கிற குங்குமத்தை காப்பாத்துங்கன்னு அந்த தேவி முன்னாடி நான் என்னையே அர்ப்பணிச்சேன். அதுக்கான பலன் தேவி எனக்கு கொடுத்திருக்காங்க. நிச்சயமா உங்களுக்கும் அதோட பலன் கிடைக்கும். என்ன நம்புங்க ராஜா, இது சோதனைகளோட முடிவு. இதுக்கு மேலேயும் உங்களோட மனச அந்த தேவி கஷ்டப்படுத்த மாட்டாங்க. என்ன நம்புங்க, சத்தியமா. பஞ்சமியை கண்டுபிடிக்க வீரர்கள் போகாத நாடுகளே இல்ல. தூரத்துல இருக்கிற இடங்களை மட்டும்தான் வீரர்கள் தேடுறாங்க. ஒருவேளை அவ தேசமங்கல நாட்டோட எல்லையில இல்லாம அந்த பஞ்சமி இங்க எங்கேயாவது ஒரு மறைவிடத்துல ஒளிஞ்சிருந்தா? படை வீரர்களை திரும்பி வர சொல்லியிருக்கேன். அவங்க வரட்டும், நாம தேட ஆரம்பிக்கலாம். மகாராணி, என்ன விமலா, ஏதாவது விஷயம் இருக்கா? இருக்கு. தெற்கு தேசமான அமரேந்திரபுரிக்கு போன வீரன் கிட்ட இருந்து ஒரு தூது வந்திருக்கு. பஞ்சமி அந்த நாட்டுல தான் இருக்கா. கண்டுபிடிச்சிட்டாங்களா? இல்ல, ஆளை பார்த்தா அப்படிதான் இருக்கிறதா சொல்றாங்க. தெருவுல அலைஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு பைத்தியம் மாதிரி. சும்மா இல்ல, ஆள் புழக்கம் அதிகமான இடத்துல தேடியும் நம்ம ஆளுங்களால் அவளை கண்டுபிடிக்க முடியல. அமரேந்திரபுரியில எங்க? அது தெரியல. ஏதோ காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்காளாம். எப்பவாவது வெளியில வருவாளாம். அமரேந்திரபுரின்ற தேசத்துல பிரபலமான குருகுலம் ஒண்ணு இருக்கு. குருகுலத்துல இருக்கிற குழந்தைங்க சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற எச்சிலையை எடுக்கிறதுக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்து பஞ்சமி வெளியில வரான்னு சொல்லிக்கிறாங்க. அமரேந்திரபுரி சாவடி நாடு. குருகுலத்துல இருக்கிற குழந்தைங்க அவளை பார்த்தாலே கல்லெறிஞ்சு விரட்டுவாங்களாம். தெற்கு திசையை நோக்கி போயிருக்கிற நம்ம வீரர்கள் அங்க போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? வீரர்கள் காங்கேயத்திலிருந்து கிளம்பிட்டாங்க. அமரேந்திரபுரிக்கு போக இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு.
விமலா சொன்னதெல்லாம் உண்மையா இருந்தா இன்னைக்கு மத்தியானம் குருகுலத்துக்கு பின்னாடி பசிய போக்க வர்ற பஞ்சமியை தேடி கல்லெறிய வர்ற குழந்தைகளுக்கு பதிலா குத்தி கிழிக்கிற கருங்கல் தோட்டாக்களோட நம்ம வீரர்கள் எதிர்த்து நிப்பாங்க. நல்ல விஷயம். அந்த கருங்கல்லால செய்யப்பட்ட தோட்டாக்கள் கிழிக்க வேண்டியது பஞ்சமியோட தலைய மட்டும் இல்ல, இந்த நாட்டோட எதிர்பார்ப்பையும் தான். சுந்தரராஜனோட படைகள் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஆளுங்க அவளை பார்த்தாகணும். கண்டம் துண்டமா வெட்டியும் ஆகணும். மகாராஜா நீடூழி வாழணும். நீங்க என்ன பார்க்கணும்னு சொன்னது விஷயம் இருக்கு. நாம காத்துக்கிட்டு இருந்த தூதுவர் தேசமங்கலத்துக்கு வந்திருக்காரு. அதோட நாட்டோட கஷ்டம் தீர்ந்துருச்சுன்னு நான் நினைச்சேன். ஆனா கஷ்டம் இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு? பஞ்சமியை இதுவரைக்கும் நாம கண்டுபிடிக்க முடியாம போனது நம்முடைய தோல்வி. நம்ம வீரர்கள் நாடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்காங்க மகாராஜா. ஆனா சின்ன மகாராணிய கண்டுபிடிக்க முடியல. நம்ம நாட்டுல மட்டுமில்ல, பக்கத்து நாடுகள்லயும் நாம தேடணும். அயல் நாட்டு ராஜாக்கள் எல்லாரையும் நீங்களே நேர்ல போய் பார்க்கணும். அவங்க கிட்ட வேண்டி கேட்டுக்கணும். சீக்கிரமா பஞ்சமியை கண்டுபிடிக்க உத்தரவு போடுங்க. ஆகட்டும் மகாராஜா. மகாராஜா, தவறான தண்டனை கொடுத்து பஞ்சமியை ஊற விட்டு அனுப்பிச்சது தளபதி இல்ல, மந்திரியும் இல்ல, நாடு முழுக்க தேடுற வீரர்களும் இல்ல. தண்டனை கொடுத்த நீங்க ஏன் போல? சுவாமி, அதுதானே சரியான பரிகாரம். ஒருவேளை இவங்க எல்லாரும் போய் பஞ்சமியை பார்க்கறாங்கன்னே வச்சுப்போம். திரும்ப வரமாட்டேன்னு அந்த பொண்ணு சொல்லிடுச்சுன்னா அவளை பிடிச்சி இழுத்துட்டு வர்றதுல பிரயோஜனம் இல்லை. மனப்பூர்வமா பஞ்சமி திரும்ப இங்க வரணும். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியுது. தப்புதான் நான் செஞ்சது. நான் தான் அந்த தப்பை திருத்திக்கணும். இனிமே நேரத்தை நான் வீணாக்கல. காலையிலேயே இங்கிருந்து நான் புறப்படுறேன். போக வேண்டிய தூரம் ஞாபகத்துல இருக்கட்டும். என்ன நோக்கத்தோட போறோங்கிறதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. உங்க தங்கச்சிய சீக்கிரமா உங்களால கண்டுபிடிக்க முடியும். பாரு, கழுத்து கடி கலைரா. ஓடு, விரட்டவள. நல்லா ஆடுறா. ஓடு. ஏய், கல்லல அடி. ஓடு. கல்ல போறா. கல்லு கொண்டு அடி. ஓடு. நிக்காத. ஓடு. ஓடு. அடி, கழுத்து கடி. இல்ல. வேண்டாம், என்ன கொன்னுடாதீங்க. நீ உயிரோட இருக்கிறது எங்களுடைய எஜமானர்களுக்கு ஆபத்து. அதனால உன்னை அவ இறந்துட்டா. நாகேந்திர ராஜாவுடைய கட்டளை அவளுடைய பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப போகணுங்கிறது தான். சீக்கிரமா கீழே போகலாம். ரொம்ப இருட்டாயிருச்சு, எப்படி போக முடியும்? போய் தான் ஆகணும். காட்டுல இருக்கிற மிருகங்கள் சாப்பிடறதுக்குள்ள அவளுடைய பணத்தை கண்டுபிடிக்கணும். அது அவதானே? நம்ம நாகேந்திர ராஜாவோட கட்டளையை கேட்டுதான் ஆகணும். கல்லெறிஞ்சு கொல்லு அவளை. இவ என்ன மந்திரவாதியா?
ச்சே, எரிஞ்சு எரிஞ்சு எனக்கு கைதான் வலிக்குது. வா, இவளை நாம கொண்டுடலாம். உடம்புல கடிக்குது. எங்க வந்து வண்டு? நிறைய வண்டு வருது. ஓடிடலாம். நிக்காத. ஓடு ஓடு. என்னது? நாம இந்த காட்டு வழியில நடக்க ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு மகாராஜா. பரவாயில்ல, முன்னாடி போங்கன்னு தான் என் மனசு சொல்லுது. மகாராஜா, கோத்திர வர்க்கத்தில் இருக்கிறவங்களோட காடு, யாருக்கும் நம்மள அடையாளம் கூட தெரியாது. இதுக்கு மேல நாம போறது ஆபத்து மகாராஜா. இல்ல, பிரச்சனைகள் நிறைய வரும்னு தூதுவர் சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீங்க இங்கேயே ஓய்வெடுங்க. நானும் வீரர்களும் போய் தேடி பார்த்துட்டு வரோம். வேண்டாம், நானும் கூட வரேன். வேண்டாம் மகாராஜா, எங்களோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் உங்க உயிரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை. தேசமங்கலத்துடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு மந்திரி. அந்த நாட்டோட ராஜாவுக்கு மட்டும் எதுக்காக உயிர் இருக்கணும்? வாங்க, நம்ம போய் தேடலாம். கடவுள் நம்ம கூட இருக்காரு. வாங்க. மகாராஜா, ஏதோ திருவிழா நடந்ததுக்கான அறிகுறி தான் இது. ஒருவேளை இது இங்க இருக்கிற ஆளுங்களோட கோயிலுக்கு போறதுக்கான வழியா இருக்கலாம். பார்க்கலாம். இங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட யுத்த முறைகள்லாம் நமக்கு தெரியவும் தெரியாது. அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டா நம்மள நரபலி கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க. இந்த காட்டுல கிடக்கிற பூக்கள் நமக்கு கெடுதல்னு நினைக்கிறது சுலபம். ஆனா இது நமக்கு வழிகாட்ட உதவியா இருந்தா அப்படியும் யோசிக்கணும்ல. நீங்க சொல்ற மாதிரி அவங்களுடைய திருவிழாவா இருந்தா இது காது வலிக்கிற அளவுக்கு சத்தம் வந்திருக்கும்ல. ஆனா இங்க நிசப்தமா இருக்கு. நான் என் மனசுல தோணுனதை சொன்ன அவ்வளவுதான். அம்மா மகமாயி, ஒரு அடி கூட பின்னாடி போக எனக்கு விருப்பம் இல்ல. தேவி, வழிகாட்டுங்கம்மா. காப்பாத்தும்மா. வாங்க. இது காட்டுப்பூ இல்ல. இது வளர்ற செடி இங்க எங்கேயுமே இல்லையே. இது எப்படி மேல இருந்து கீழே வந்திருக்கும்? பயணத்தை தொடர்ந்து போக ஆதிபராசக்தி கொடுக்கிற அறிகுறி தான் இது. முன்னேறி போங்க. நீங்க முன்னாடி போங்க மகாராஜா. மகாராஜா, அங்க பாருங்க. இதோ இங்க இருக்காங்க. வாங்க. பஞ்சமி, பஞ்சமி, நாங்க உன்னைத்தான் தேடி வந்திருக்கோம். எதுக்கு நீங்க இப்ப இங்க வந்திருக்கீங்க? என்னதான் ஊரை விட்டு துரத்திட்டீங்கல்ல? நான் தப்பு பண்ணிட்டேன். என்ன சுத்தி இருக்கிறவங்கள நம்பிட்டேன். உன் தரப்பு விளக்கத்தை நான் கேட்கவே இல்லை. எல்லாரும் செஞ்ச சதி அது. உண்மையை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன்.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.